மலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து நாங்கள் ஒன் டைம் பஹ்ரைன் டு ட்ரிவாண்ட்ரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ எடுத்தது. பஹ்ரைன் ஏர்போர்ட் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் தனியாக ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட் பற்றி அங்கே உள்ளாடி நடக்கிற ப்ராசஸ் பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 3 years முன்னாடியே ஏர்போர்ட் போயிருந்தோம். அங்கே போர்டிங் பாஸ் கொடுக்குற கேட் ஓப்பன் ஆகிறதால எங்களோட லக்கேஜ்லாம் வெயிட் செக் பண்ணி பேப்பர்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இதோ இங்கே தான் நம்மளோட லக்கேஜ்லாம் கரெக்டாக செக் பண்ணி போர்டிங் பாஸ் தருவாங்க. இந்த கன்வேயர் வழியாக நம்மளோட லக்கேஜ் வந்து ஃப்ளைட்டில் போயிடும். அப்புறம் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் இமிகிரேஷன் ப்ராசஸ். பஹ்ரைனில் வந்து நம்மளோட போர்டிங் பாஸ் வந்து ஸ்கேன் பண்ண அப்புறம் தான் இமிகிரேஷனுக்குள்ளாடி போகிற கேட் ஓப்பன் ஆகும். இமிகிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹேண்ட் லக்கேஜ் செக்கிங் நடக்கும். நான் அங்கே பெருசாக வீடியோ எடுக்கல. அந்த இடம் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருந்துச்சு. எல்லா செக்கிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போர்டிங் பாஸில் வந்து கேட்வே கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் செட்டில் ஆக வேண்டியது தான். எங்களோட ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டு. ஸோ அங்கே இருக்கிற கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் சுற்றி பார்க்க போயிருந்தோம். இங்கே உள்ளாடியே சில்ட்ரன் பிளே ஏரியாலாம் இருந்துச்சு. கனெக்டிங் ஃப்ளைட்லலாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் இந்த இடம் இருந்துச்சு. இங்கே இருந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட் பார்த்து போயிட்டு இருந்தோம். இங்கே ஃபுட்லாம் அந்த டிஸ்பிளேலேயே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும் போல். இது தெரியாமல் நாங்கள் ஃபுட் டெலிவரி வர இடத்துலையே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பர்கர் கிங்கில் இருந்து கொஞ்சம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ஃபில்லிங்காக இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சோம். பட் பத்தலை. ஸோ எகெயின் வந்து KFC போயிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். அதில் வந்து ஃபுட்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ வெளியவே சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு தான் சாப்பிட்டோம். அப்புறமா அப்படியே நடந்துட்டு டியூட்டி ஃப்ரீ திங்ஸ் பார்க்க போயிட்டோம். அங்கே தான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பெரிய லக் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 and above BD வந்து திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கேஷ்பேக் கிடைக்கும். அது ஸ்வைப் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் காமிக்குதோ அது வந்து நமக்கு தருவாங்க. சம்டைம் அமௌண்ட் இல்லாமலும் இருக்கலாம், சம்டைம் நிறைய அமௌண்ட்லாம் இருக்கும். நம்ம அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 38 BD வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷாப்பில் நின்னவங்க வந்து 38 BDக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்குங்க, பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்ட்டு நல்லா மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து கிடைச்சதே ஒரு வாட்டி தான் லக்கு. ஸோ காசாவே எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பஹ்ரைன் ஏர்போர்ட் உள்ளாடி எங்கே பார்த்தாலும் லைட்ஸ்லாம் பளிச்சுன்ட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு எனக்கு வந்து செம்ம ஃபீவராக இருந்துச்சு. 3 times டேப்லெட் எடுத்தும் அது வந்து சரியாகலை. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிற நினைப்பில் எல்லாம் வீடியோ எடுக்கும்போது அந்த ஃபீவர் கூட அவ்வளோவா தெரியல. நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ரோலெக்ஸ் அப்புறம் ரேடோ அதனோட ஃபர்ஸ்ட் காப்பி வாட்சஸ்லாம் காமிச்சிருப்பேன். இங்கே ஏர்போர்ட்டில் ஒரிஜினல் ரோலெக்ஸ் அண்ட் ரேடோ பார்த்தோம். அதுக்கும் நான் காமிச்ச ஃபர்ஸ்ட் காப்பிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. காசு தான் என்ன லேக்ஸ் பக்கத்தில் வரும்ன்ட்டு நினைக்கிறேன். ஒரு வழியாக எல்லா ஷாப்ஸும் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா எங்களோட கேட்வே பார்த்து போயிட்டு இருந்தோம். நம்ம போர்டிங் பாஸ்லேயே வந்து கேட்வே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் எனி கேஸ் வந்து அந்த கேட்வே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நாங்கள் போயிருந்த டைமில் வந்து ஒரு ஃப்ளைட் நின்றுச்சு. அதான் இப்போ பார்க்குறீங்க. ஒரு பக்கமாக வந்து பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கமாக உள்ள கன்வேயர் வழியாக அவங்க லக்கேஜ் வந்து வெளியே வந்துட்டுருக்கோம். நாங்கள் கேட்வே ரீச் ஆனதுமே ஃப்ளைட் ஏறதுக்கு கூப்பிட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சீட் வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. சீட் புக் பண்ணலை அப்படின்னா அங்கே போயிட்டு தான் சீட் தருவாங்க. இந்த டைம் வந்து நாங்கள் சீட் எதுவும் புக் பண்ணலை. ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக விங்ஸ் பக்கத்துலேயே வந்து சீட் கிடச்சிச்சு. நானும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வாய் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நம்ம ப்ராப்பராக ஹேண்ட் லக்கேஜ்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டில் சீட் எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லிக்க முடியாது. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது ஒரு ஸ்ட்ரைட் சீட் மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்து ஒரு லைட் புஷ்பேக் இருந்துச்சு.
அப்படியே ஃப்ளைட் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி எல்லாம் ஓகேவா செட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வெளியே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பட் ஓகே, நம்ம மெமரிஸ் தானே எடுப்போம் அப்படின்ட்டு எடுக்கிறது தான். நாங்கள் வர்ற அன்னைக்கு வந்து ஃப்ளைட் அவ்வளோ ரஷ்லாம் கிடையாது. ஸோ 3 சீட்டரில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். இப்போது ஃப்ளைட் கிளம்பியாச்சு. கிளம்பும்போது எனக்கு ஏதோ நான் பஹ்ரைனில் ரொம்ப நாள் இருந்துட்டு அதை மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீலாக இருந்துச்சு. அப்படியே வெளியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் ஐயோ இதை விட்டுட்டு போகிறேனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தோணுச்சு. அருகில் வந்தால் இல்லை என்றாய், நகில நகில நகிலா விலகிடாத நகிலா, ஓஹோ நகில நகில நகிலா விலகிடாத நகிலா, பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே, காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு. நான் அப்போவே சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டில் வந்து ஃபீவர் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து அப்பப்போ ஹாட் வாட்டர்லாம் வாங்கி தந்துட்டு இருந்தாங்க. ஓரளவு மேனேஜ் பண்ணி ட்ரிவாண்ட்ரத்தில் லேண்ட் ஆயாச்சு. அப்புறமா வீட்டில் உள்ளவங்களாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற குஷியில் பாதி ஃபீவர் காணோம். எல்லாம் கடகடான்ட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். யூஸ்வலாக ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து செக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டுலாம் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் போன அன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கன்வேயர்லேயும் லக்கேஜ் வந்து சீக்கிரமாக வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் கூட கவின் அண்ணாவும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. எங்களோட கொஞ்சம் திங்ஸ்லாம் அந்த அண்ணா கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தோம். ஃபைனலாக வெளியே வந்து ஃபேமிலிலாம் மீட் பண்ணிட்டோம். அப்படியே கவின் அண்ணா அவங்க ஃபேமிலிக்கெலாம் பை சொல்லிவிட்டு நாங்களும் எங்கள் ஃபேமிலி கூட கிளம்பிட்டோம்.